வணக்கம் தோழர்களே. சீமான போட்டு பொலன்னு பொழந்திருக்காங்க விஜயலட்சுமி. ரொம்ப நாளா என்னையா சீமான அட்ரஸ காணாமேன்னு தேடிட்டு இருந்தோம் இல்லையா? நேத்து அவர் ஒரு ருத்ரதாண்டம் ஆடி இருக்காரு. நீங்க பத்திரிகையாளர்களை பார்த்தாலோ மைக்க பார்த்தாலோ வெறி கொண்டு ஆடுறது ஒன்றும் புதுசு இல்லை சீமானுக்கு. அதே போலதான் வெறி கொண்டு ஆடி இருக்கிறாரு. ஆடி முடிச்ச உடனே பொலேர்னு புடனில போட்டிருக்கிறாங்க விஜயலட்சுமி. பத்திரிகையாளர் சந்திப்பில் நம்ம அண்ணன் சொல்லியிருக்காரு, நான்லாம் ஆடி பார்த்ததில்ல, இல்லை சிவநாட்டத்தை பார்த்துருப்பீங்க, இந்த சீமா நாட்டத்தை பார்த்ததில்ல, இல்லை 2026 எலெக்ஷனில் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிவநாட்டத்தை பார்த்துருப்பீங்க, சீமா நாட்டத்தை பார்ப்பீங்க இந்த தேர்தலில். இந்த பஞ்சு டைலாக் எழுதி பழக்கப்பட்ட ஆள் தானே. நிறைய ஸ்கிரிப்டெல்லாம் எழுதி கொடுத்தவர், காசுக்கு வேலை பார்த்தவர். அதனால இந்த ஸ்கிரிப்ட் எழுதுறதெல்லாம் சீமான் கெட்டிக்காரரு. அதனால தான் சிவநாட்டத்தை பார்த்த நீங்கள் இந்த சீமா நாட்டத்தை பார்ப்பீங்க அப்படின்னு உடனே விஜயலட்சுமி கடுப்பாகி காண்டாகி வாயிலே மிதிச்சிருக்கிறாங்க. அதை பேசாமல் போக முடியுமா அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இந்த சீமா நாட்டம் என்ன அப்படி ஆட்டம்? தமிழ்நாட்டுக்குள்ளே 13 வருஷமாக ஆடிட்டு தான் இருக்க. ஆனால் ஒத்த ஓட்டு விழுந்த பாடு கிடையாது, ஒத்த சீட்டை ஜெயிச்ச பாடு கிடையாது. இன்னும் உங்கள் ஆட்டம் தாங்க முடியாமல் மொத்த உங்கள் கூடாரமும் ஆடி போய் கிடக்கு. மொத்தமாக காலியாகி போய் கூடாரம் காத்தாடிட்டு கிடக்கு. இன்னும் சொல்ல போனால் வெளியே போய் உங்கள் தம்பியை மிதிக்கிற மிதியில் வேற லெவல் மிதியாக இருக்குது. இதுதான் சூழல். ஆனால் இவர் ஆட போகிறாராம். அப்போ யாரை வச்சு ஆடுவார் அப்படின்னா, இவர் ஒரு பொம்மை. இவரை கயிறை கட்டி ஆட்ட போகிறது யாரு? RSS. அதனுடைய அரசியல் தளமான பிஜேபிக்கு சொம்படிக்கிற அடியால் வேலை பார்க்குற கும்பல், அப்புறம் பார்ப்பன கும்பல், இதெல்லாம் சேர்ந்துதான் ஆளுக்கு ஒரு பக்கம் நூலை பிடிச்சா ஆட்ட போகுது. இது பொம்மலாட்டங்க. சீமான் என்கிற சித்தாந்த தெளிவற்ற சில்லறையின்னு பொம்மலாட்டத்தை தான் இந்த ஆரிய பார்ப்பன கும்பல் ஆட போகுது. அதுல என்னத்தை பார்க்கறதுக்கு இருக்கு? பொம்மலாட்டம் கையா கால யார் ஆட்டுறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டுறதுக்கு பேர் ஆட்டமா? நின்று அதிரவுறதுக்கு பேர் ஆட்டம். ரஜினி படத்தை நிறையா பார்த்துருப்பாரு போல இருக்கு. பார்க்கத்தானே போகிறீங்க இந்த காளியோடைய ஆட்டத்தை அப்படின்றத. அதை வச்சு ஒரு உருட்டி புதுசாக ஒரு டைலாக் அடித்து விட்டுருக்காரு. அதுவே அவருக்கு வினையாக வந்து விழுந்துருச்சு. விஜயலட்சுமி ஏற்கனவே கொலை வெறியில் காண்டில் இருக்கிறாங்க. கிடைச்சா ஒன்னெல்லாம் கைமா பண்ணிடுவாங்க. ஏற்கனவே விஜயலட்சுமி அவ்வளவு அவமானகரமாக கேவலமா பேசியிருக்கு இந்த பீஸ். ஒரு குற்றம் சாட்டப்பட்டிருக்க. நீ யோகியனா இருந்தா என்ன பண்ணணும்? காதும் வச்ச மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் போய் அங்க உன் குற்றத்தை நான் செய்யல, அல்லது அன்னைக்கு நடந்து போச்சு, இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு ஏதோ ஒன்ன உனக்கு தோன்றதை சொல்லிவிட்டு வந்துடணும். ஏதோ இவர் பெரிய இந்தியாவுக்காக, இந்திய விடுதலைக்காக போராடி ஜெயிலுக்கு போற மாதிரியும், இவரை உப்பா சட்டத்தில் கைது பண்ணி உள்ளே உட்கார வச்சு விசாரிக்க போகிற மாதிரி ஒரு கூட்டத்தை திரட்டிக்கிட்டு பண்ண அலப்பறை இருக்குல்ல. 10 பேருக்கு தெரியுற பல லட்சம் பேருக்கு தெரிய வச்சதே ஜீமாந்தியன். அவ்வளவு கேடு கட்ட ஒரு பீஸு. ஒரு சட்டத்தை கூட நேர்மையாக அணுகாமல் உள்ளடி வேலை பார்க்குற ஒரு உளுத்த பீஸு இந்த பீஸு. ஓடி போய் உச்ச நீதிமன்றத்தில் RSSக்கு சொம்படிக்கிற லாயரை பிடிச்சி அவன் காலில் விழுந்து வேற யாரும் பங்கேற்க முடியாம பார்த்துக்கிட்டு ஒரு டைரக்ஷனை வாங்கிட்டு இந்த கேஸை விசாரிக்க வேணாம் இப்போதைக்கு அப்படின்னு வாங்கிட்டு வந்து உட்காந்துட்டு எங்கள் அண்ணன் ஜெயித்து விட்டார், நீதி வென்று விட்டதுன்னு இங்கே ஒரு பஜனமட கும்பல் வேற கதறிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு ஓரமா இருக்கட்டும், நினைச்சு பார்க்குறோம், அவ்வளோதான். அண்ணனுடைய ஆட்டம் இருக்குல்ல 2026 என்ன ஆட்டம் ஆட போறாருன்றதுக்கு விஜயலட்சுமி கொடுத்த ரியாக்ஷன் இருக்கு பாருங்க, அது வேற லெவல் ரியாக்ஷனுங்க. எனக்கு இத்தனை முறை விஜயலட்சுமி பேசும்போது கூட அழுதுட்டு பேசுவாங்க, கோவத்தில் பேசுவாங்க. ஆனால் வேற லெவல் சம்பவம் வச்சு மிதிச்சிருக்கிறாங்க. என்னையா ஆடப்போறியா? என்ன ஆட்டம் ஆடப்போற? பரதநாட்டியமா குச்சிப்புடியா அப்படின்னு ஆரம்பிச்சு போட்டு பொழந்து விட்டுருக்குறாங்க. கேட்குறது சரிதானே? என்ன ஆடிடுவ நீ? 13 வருஷமா ஆடி தான் பார்க்குற. தெரு ஓரத்தில் உட்காந்துக்கிட்டு 5க்கும் 10க்கும் பிச்சை எடுத்துக்கிட்டுற. அப்புறம் என்ன ஆடி அப்படியே பிரித்து விட்டுருவேன் தன்னால்? உனக்கு என்ன அரசியல் தெரியும்? உனக்கு என்ன தெளிவு இருக்கு? என்ன உனக்கு நேர்மை இருக்கு? என்ன உனக்கு அரசியல் புரிதல் இருக்கு? யாரு உன் சித்தாந்த எதிரின்ற தெளிவு இருக்கு? இந்த பக்கம் கூப்பிட்டா மோடியை பாராட்டுறது, இந்த பக்கம் கூப்பிட்டா எடப்பாடியை பாராட்டுறது, இந்த பக்கம் கூப்பிட்டா அம்மா ஜெயலலிதாவை பாராட்டுறது, அப்புறம் மொத்தமாக மேடைக்கு வந்தால் எல்லாரையும் போட்டு மிதிக்கிறது.
எதுவும் அரசியல்ல எதிரிய கூட தெளிவா திட்டமிடாத ஒரு கேடுகட்ட கும்பல் தானே இந்த சீமான் கும்பல். எதிரி யாருன்னே தெரியாது சீமானுக்கு. ஒரே தேவை காசு, திரள் நிதி. அதுக்கு எவன் கூப்பிட்டாலும் போய் பல்ல காமிச்சிட்டு கையை நீட்டி காசை வாங்குறது. இப்ப பாஜக கும்பல் இந்த ஆளை புடிச்சு வச்சுக்கிட்டு இவனுக்கு காசை கொடுத்துக்கிட்டு ஆட விட்டுட்டு இருக்கிறாங்க பொம்மலாட்டம். பொம்மலாட்டத்துக்கெல்லாம் போட்டு சீனே கிடையாது மிஸ்டர் சீமான். அதான் போட்டு என்னடா ஆட போற, குச்சிப்புடி ஆட போறியா இல்ல பரதநாட்டியம் ஆட போறியா அப்படின்னு ஆரம்பிச்சு, உனக்கெல்லாம் மனசாட்சி இல்ல? ஒரு பிரச்சனைன்னு வந்தா போய் உட்காந்து தீர்க்கணும்ல. அதை விட்டு பிரஸ் மீட்டா உட்காந்துட்டு கதை அளந்துக்கிட்டு இருக்க. என்னடா உன் வேலை? அப்படி நமக்கு தோன்றதெல்லாம் அந்த அம்மா வச்சு செஞ்சு விட்டுருக்குறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஒரு பிரச்சனையை சால்வ் பண்றது தான் புத்திசாலித்தனம். நீ ஒரு தப்பு பண்ணிட்ட, அந்த தப்பை தொடர்ந்து அதை பெருசாக்கிக்கிட்டு போற, அதை விட்டுட்டு அப்பப்ப நிவாரணம் கொடுத்துட்டு இருக்க. அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இதுக்கு பர்மனெண்டா என்ன சொல்யூஷன் இருக்கு அப்படின்னு நீ ஒன்று பார்த்துருக்கணும். இல்லை சட்ட ரீதியாக என்ன இருக்கு அதை பார்த்துருக்கணும். ரெண்டும் கட்டனா உட்காந்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் பல்லு வளர்க்குனா ப்ரெஸ் மீட்டு, பாத்ரூம் போனா ப்ரெஸ் மீட்டு, தெருவில் போனா ப்ரெஸ் மீட்டு, ஏர்போர்ட்ல ஏறினா ப்ரெஸ் மீட்டு, இறங்குனா ப்ரெஸ் மீட்டுனா இந்த தமிழ்நாட்டு மக்கள் என்ன முட்டாள் நினச்சிட்டு இருக்க அந்த பீஸு. அதான் அவங்களும் கேட்குறாங்க, என்னையா உட்காந்து ப்ரெஸ் மீட்டில் கதை விட்டுக்கிட்டு இருக்க? அடுத்த மாதம் அவன் கேஸு சுப்ரீம் கோர்ட்டுக்கு வருது. அங்கே என்ன உனக்கு எனக்கு என்ன பரதநாட்டிய போட்டியாக வச்சிருக்கிறாங்க? எங்க சிரிக்காம கேட்டாங்க. அவங்க பேசுறது அப்புறம் கேட்டு நான் பயங்கரமாக சிரிச்சிட்டேன். அடுத்த மாதம் உன் கேஸு சுப்ரீம் கோர்ட்டுக்கு வருது. அங்கே போய் என்ன நீ நான் என்ன பரதநாட்டியம் ஆட போகிறோம், நம்ம ரெண்டு பேருக்கு என்ன பரதநாட்டிய போட்டியாக வச்சிருக்கிறாங்க. எனக்கு உண்மையிலே சிரிச்சிட்டேன். நான் வேணா உனக்கு கொலுசு வாங்கி அனுப்பவா, போட்டுக்கிட்டு ஜல் 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 ஜல்னு ஆடிட்டுறேன் அப்படின்னு. ஏங்க அசிங்கப்படுத்திட்டாங்க விஜயலட்சுமி. ஏங்க அந்த பிள்ளைக்கு மனசுல எவ்வளவு கஷ்டம் இருக்கும். நீ எத்தனை வழியில தான் ஏமாத்தி பார்த்த. இந்த லவ்வை சொல்லி ஏமாத்துற அயோக்கியத்தனம் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப கேடுகட்டத்தனங்க இந்த கும்பல் பண்றதெல்லாம். அந்த பொண்ணை திரும்ப 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 அவங்க கோபமா வரும்போதெல்லாம் எப்படி பால் பொங்கி வரும்போது தண்ணியை தொளிச்சு அந்த பால் பொங்குறத அமர்த்துறமோ, அது போல அந்த பொண்ணு கோவப்பட்டு கேஸ் கொடுக்க வரும்போதெல்லாம் மாமா வந்து உன்னை லவ் பண்றாரு, மாமா உனக்கு தனி வீடு பார்த்துருவாரு, மாமா உன்னை உட்கார வச்சிருவாரு, மாமா உன்னை தாங்கி பிடிப்பாரு, இப்படியே பொய்யா சொல்லி அந்த பொண்ணு அப்போதைக்கு சரி பண்ணி அனுப்பி விட்டுட்டு கேட்டா காசுக்கு வந்துட்டு போனா ஒரு பாலியல் தொழிலாளி அப்படின்னு கொஞ்சம் கூட அடிப்படை நாகரிகமே இல்லாம மனசாட்சி இல்லாம பல வருஷம் அந்த பிள்ளை கூட குடும்பம் நடத்தியிருக்க. எங்களுக்கு தெரியும், பல வருஷம் குடும்பம் நடத்தியிருக்க. அந்த பிள்ளை பாலியல் தொழிலாளின்ட்டு போய்கிட்டு இருக்க போற போக்குல. அப்ப அந்த பொண்ணு இன்னைக்கு ரொம்ப நிதானமா நின்று நொட்டாங்கையில் அடிச்சிருக்குங்க. நொட்டாங்கையில் அடிச்சிருக்கு. கோவப்படாம ஆத்திரப்படாம நொட்டாங்கையில் பட்டு பட்டு பட்டுன்னு அடிச்சு மூஞ்சி தெறிக்க விட்டுருக்கு அந்த பொண்ணு. நான் வேணா கொலுசு வாங்கி அனுப்புறேன்டா, காலில் கட்டிக்க, ஜல்லு 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 ஜல்லுன்னு ஆடு அப்படின்னு இருக்கு. அதான் ஏற்கனவே உன் ஆட்டத்தை தான் உலகமே பார்த்துருக்கேன். மாமா கெட்டவன் இல்லடி, கேடு கெட்டவன் அப்படின்னு நீதான் பம்முனையே, அதான் உலகமே பார்த்துருக்குன்னு பிடிச்சுன்னு துப்பி பிடிச்சுங்க பாருங்களேன். மாமாவை நீ நல்லதா நினைக்காத. என்ன மாமா இப்படிலாம் சொல்றீங்க? அவங்க கெட்டவன் பின்ன கேடு கெட்டவன். பாத்தீங்களா என்ன கேடு கட்டத்தனம் பண்ணிட்டு இந்த பீஸு யோகிய நாட்டம் 2026 ஆடுவானமே. ஹேய் போயா ஓரமா. அதுலயே அந்த அம்மா சொல்லுவாங்க, நீ எல்லாம் பிச்சை எடுப்படாடே, பிச்சை எடுப்ப நாசமா போவ. அவங்க அடிக்கடி சொல்றது வார்த்தை பிச்சை எடுப்பா நாசமா போவா. ஆனா அவன் வாழ்க்கையே பிச்சை எடுத்தா ஓடிட்டு இருக்கு, அது வேற விஷயம். அதுல அவங்க ஒரு பிரஸ்ஸோடைய மனசாட்சி ஒன்றை கண்டுபிடிச்சிருக்காங்க, அவங்க மைண்ட் வாய்ஸ் ஒன்றை கண்டுபிடிச்சிருக்காங்க. பிரஸ் எல்லாம் வந்து உட்காந்து கேட்டுட்டு இருக்கும்போது உன்னைய பார்த்து சந்தோஷப்பட்டு கேட்குறாங்க நினைப்பா. பூ இவன்லாம் ஒரு ஆளு, இவன்லாம் பிரஸ் மீட் நடத்திக்கிருக்கான். ஒரு பொம்பளை பிள்ளை கேசவே நேர்மையாக அணுக தெரியாத ஒரு ஆளு இவங்கிட்ட தமிழ்நாட்டை கொடுத்து அப்படி கிழிச்சிருவானாக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் பிரஸ் எல்லாம் உட்காந்து உன் கதையை கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு போடு போட்டாங்களே. உண்மை தானே? ஒரு சின்ன கேஸு, ஒரு லேடி கூட நீ பழகியிருக்க, வாழ்க்கை நடத்தியிருக்க, இந்த கேஸை கூட எப்படி அணுகணுன்ற அடிப்படை அறிவில்லை உனக்கு. ஒரு நாடு ஒரு மாநிலம் இன்னும் எக்கச்சக்கமான பிரச்சனைகளை கொண்டதாக இருக்கும். எதிரிங்க சேர்ந்து ஒரு வேலையை பார்ப்பானுங்க, எதிரிகள்லாம் சேர்ந்து ஒரு உள்ளடி வேலையை பார்த்து பெரிய சிக்கலை அரசுக்கு உண்டாக்குவானுங்க. ஏற்கனவே ஒருத்தனை வெட்டிக்கிட்டு சாவானுங்க. குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்திருக்கு, குடும்பத்துக்குள்ள ஒருத்தர் மேல ஒருத்தர் நம்பிக்கை இல்லை, இல்லை சந்தேகத்தில் கொலை நடந்துகிட்டு இருக்கு. இப்படி எக்கச்சக்க பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. பொருளாதார பிரச்சனை, ஒன்றிய அரசை எதிர்க்க வேண்டிய பிரச்சனை,
கல்வி பிரச்சனை அப்படின்னு ஏராளமான பிரச்சனைகள் கொண்டதான் ஒரு மாநில அரசு. அதை தீர்க்க வேண்டியதான் ஒரு மாநில அரசினுடைய பொறுப்பு. இதுல எல்லாம் கொண்டு போய் இவனை உட்கார வச்சோம்னா கிழிஞ்சிருமாக்கும். ஒரு பொம்பளை பிள்ளைய காதலிக்கிறன்ற பேர்ல ஏமாத்தி, கைவிட்டு, அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி, பாலியல் தொல்லால் நீ கடைசியில சொல்லிட்டு போறேன்னா நீ எல்லாம் தமிழ்நாட்டை என்ன ஆண்டு கிழிச்சிருவ அப்படின்னு அவங்க கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? என்ன தப்பு இருக்குன்ற கடைசியில ஒரு அந்த அம்மா சொன்னாங்க பாருங்க, அதுதாங்க 100ல ஒரு வார்த்தை. 2026 இல்ல சீமான், இன்னும் 26 வருஷம் ஆனாலும் நீ எல்லாம் தேர மாட்ட. ஏரியாக்குள்ள உன்னெல்லாம் மனுஷனாவே மதிக்க மாட்டாங்க. நீ தோத்து தாண்டா போவ, பிச்சை எடுத்துக்கிட்டே தாண்டா திரிவ அப்படின்னு அந்த அம்மா கடைசியா முடிச்சிருக்கிறாங்க. பாருங்களேன், மனசாட்சின்றது ஏதாவது கொஞ்சமாவது சீமானுக்கு இருக்கா அப்படின்னு மக்கள் நீங்களே பாருங்க. தமிழ்நாடு காவல்துறை வந்து விசாரணை கலைச்சாங்கல்ல சீமானை, அப்போ நேர்மையாக வந்து அது என்னன்னு பார்த்து அந்த பிரச்சனை என்னன்னு சால்வ் பண்ணுறதுக்கு துப்பு இல்லாமல் பயந்து ஓடியாச்சு. சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கின்னு அதுக்கப்புறம் உட்காந்து ப்ரெஸ் மீட்டாக உட்காந்து கதை ஆனதுன்னு உட்காந்துருக்குறோம். என் ஆட்டத்தை பாருங்கள், என் புண்ணாக்க பாருங்கன்னு. என்னடா ஆட்டத்தை ஆட போகிற? என்ன ஆட்டம் ஆட போகிற? பரதநாட்டியம் ஆட போறியா, குச்சிப்புடி ஆட போறியா? அடுத்த மாதம் வரப்போதே சுப்ரீம் கோர்ட்டில் உன் கேஸு. அதில் வந்து என்ன, உனக்கும் எனக்கு பரதநாட்டியம் காம்படிஷன் வச்சுருக்குறாங்க. கொலுசு வாங்கி அப்புறம்டா பெங்களூர்லேருந்து காலில் கட்டிட்டு நல்லா ஜல் ஜல்னு எல்லாருக்கும் கேட்குற மாதிரி ஆடு. அதான் நீ போட்ட ஆட்டத்தை வந்து உலகமே பார்த்தாச்சே. மாமா கேடு கட்டவன் அப்படி இப்படி நீ பம்புனியே, அந்த ஆட்டத்தை தான் உலகமே பார்த்தாச்சே. இன்னென்ன ஆட்டத்தை பார்க்கணும்? மக்களை முட்டாள்னு நினச்சி நிற்கிறியா? என்னைக்கு நீ வந்து என்னைய பாலியல் தொழிலாளின்னு சொன்னியோ அன்னைக்கே உன்னோட அரசியல் வாழ்க்கை முடிஞ்சிச்சு சீமான். என்னோட பாவம் உன்னை சும்மாவே விடாது. பிச்சை எடுப்படா, நாசமாக போவ. ப்ரெஸ் கூட முன்னாடி எப்படியோ உட்காந்து பேசிட்டு இருக்காங்க தெரியுமா? துப்பு கட்ட நாய். அந்த கேஸ், பொம்பளை பிள்ளை கேஸ் என்னென்னு சால்வ் பண்ணுறதுக்கே யோகியதை இல்லையா? இவங்ககிட்ட போய் தமிழ்நாடை கொடுக்கணுமா, இவன் முதலமைச்சராய் கிழிப்பானா அப்படின்னு நினச்சிட்டு சொல்ல முடியாமல் உட்காந்து உன் கதையை கேட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அதனால் ஏமாத்தாத, மக்களை முட்டாளன்னு நினைக்காத. 2026 26 வருஷம் ஆனாலும் நீ இப்படி தான் பிச்சை எடுத்துக்கிட்டு தான் உட்காந்துட்டு இருப்ப. அதனால் எலெக்ஷன் வரும் இல்லையா? எலெக்ஷன் வரும்போது பாரு, இன்னும் மாசமாக உனக்கு நாமத்தை போட்டுட்டு தூண் உன்னை காரி துப்பிட்டு போவாங்க. தயவு செஞ்சு இதை கொஞ்சம் டெலிகாஸ்ட் பண்ணுங்க, சீமான் கொஞ்சம் பார்க்கட்டும். பார்த்தீங்கல்ல, மனசுக்குள்ள இருந்து அதை பேசியிருக்கிறாங்க பாதிக்கப்பட்டவங்க. அவங்கள குறைந்தபட்சம் அதை சரி செய்யறது கூட வக்கு இல்லை, அதுக்கு வழி தெரியலைன்னா நீ எல்லாம் நாட்டை நான் என்கிட்ட கொடுங்க, எளிய தமிழ் பிள்ளை, நான் அப்படியே அறுத்து தள்ளி விட்டுருவேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் எவ்வளோ பெரிய கேடு கட்டுத்தனம். அதுக்கெல்லாம் ஒரு கெப்பாசிட்டியே பத்தாதே. ஒரு சின்ன விஷயத்த, ஒரு பொண்ணை அவங்களுடைய நம்பிக்கையை கூட காப்பாற்ற முடியல, அதுக்கு ஒரு வழி பண்ண முடியல. அதவே செய்ய வக்கத்து போன நீ எல்லாம் தமிழ்நாட்டை ஆளணும்னு கனவு கன்ற பாரு, அதெல்லாம் கேடுகட்ட கனவு, மறந்துரு. அதுக்கெல்லாம் உனக்கு தகுதியே கிடையாது. இது விஜயலட்சுமி சொல்ல, நான் சொல்றேன்.